ஹாய். லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஹெச்டிஎம்எல்லை வந்து சிஸ்டத்தில் ரன் பண்ணலான்னு பார்த்துருந்தோம், சின்ன ஒரு சாம்பிளோட. இப்போ வந்து நம்ம ஒரு யூஐ, அதாவது சின்ன ஒரு யூஐ வச்சு நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎம்எல்க்கு நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது ஹெச்டிஎம்எல் கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில டூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். இப்போது நார்மலாக நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரில் நீங்கள் இவ்வளோ தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, ப்ளே ஸ்கூல் இந்த வெப்சைட் இருக்குது. நார்மலாக நான் சில வெப்சைட்லாம் நிறையா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுலேயே ஒரு டெவலப்பர் டூல் இருக்குது ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது என்னென்னா, அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட்ன்ற கீழே இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ரைட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி இருக்கா, ரைட் சைடு. இதுதான் டெவலப்பர் டூல். இதில் தான் இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட் பண்ணும்போது அதை வந்து டேரெக்டாக நம்ம கோடில் எழுதாமல் இதிலே வந்து நம்ம சில எப்படி சொல்ல எடிட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம நார்மலாக ஹெச்டிஎம்எல் நம்ம எழுதிருந்தோம்ல ஒரு கோடு, அதாவது இந்த நோட் பேடில் அதை மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஎம்எல் மேலே போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டாப் டைப் HTML அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து கீழெல்லாம் இந்த HTML வந்துருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் பார்க்காத சில டேக்ஸ்லாம் அதில் இருக்குது. இது எல்லாமே அந்த W3 ஸ்கூல் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருப்பேன்னா, ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எல்லாம் அந்த ஃபுல் வீடியோ அது லேட்டராக வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்லலை. ஜஸ்ட்டு அந்த டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பாடி டேக் இருக்கா, பாடி டேக்கில் டிவ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக H1 நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம், H1 Pன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிவிஷன் அது பேர் டிவ். ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குதா ரைட்டில். ஸோ இதில் வந்து ஸ்டைல்ஸு, கம்ப்யூட்டர் லேஅவுட் நிறையா இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ், நெட்வொர்க் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இப்போ என்னால் டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நான் வந்து இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு முக்கியமாக நம்ம எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த HTMLக்கு அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்து நான் லேட்டராக எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதிலலாம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கலர் மாதிரி லெஃப்டில் வருது பாருங்க. ஸோ HTML நீங்கள் கர்சர் போகும்போது இந்த லெஃப்ட் சைடு அந்த ப்ளூ கலர் அடிக்கும். அப்போ ஸோ ஃபுல்லாக இதுதான் HTML அப்படின்னு காமிக்கும். அதில் பாடி டேக் காமிக்கா. ஸோ நான் சொல்லியிருந்தேன்னா இந்த இதுக்கு முன்னாடி சர்ச் பாருங்க, கீழே உள்ளதெல்லாம் ஒரு பாடி டேக். ஸோ பாடி டேக்கை கன்சிடர் பண்ணும். ஹெட்டை காங்கல பாருங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஹெட்டுங்கிற ஒரு டேக் வந்து எழுதுறதெல்லாம் ஒரு இந்த மாதிரி டைட்டில் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி சில இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது இங்கே தான் இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த W ஸ்கூல்லையும் பார்க்கலாம், லேட்டராக வரக்கூடிய வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பாடி டேக் நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கலர் தருதா, ஐ மீன் இந்த லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே போயிட்டு இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா HTML போட்டிருக்காங்க. அப்போது நான் இங்கே வரும்போது இங்கே லெஃப்டில் கலர் இருக்குது. அப்போது இது எல்லாமே இங்கே அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம், சரியா? இதுக்கும் அதுக்கும் எப்படி சொல்ல ஒரு இதுக்காக எப்படி சொல்ல நம்ம வந்து எப்படி சொல்ல அதை நம்மளுக்கு ஒரு வியூக்காக இதை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ எப்படி சொல்லலாம்னா இங்கே பாருங்கள், இப்போது பாடி டேக் காமிக்கிறேன்னா, HTML காமிக்கிறேன்னா, அந்த கர்சர் காமிக்கும் போது இந்த லெஃப்டில் காமிக்கிற எல்லாமே அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். எது கவர் ஆகிருக்குன்னா, இந்த கலிப்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கா, அது வந்து
இது ஃபுல்லாக அதில் வந்து அவங்க அப்ளை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், லைன் ஹைட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அதுலேயும் வீடியோவில் நான் சொல்லுவேன் லேட்டராக. பட் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபாண்டுனா நார்மலாக நம்ம இந்த பார்க்குற லெட்ரு எல்லாமே அது ஒரு இதில் இருக்க ஒரு ஃபார்மேட். இப்போ நம்மளே எப்படி யூஸ் பண்ணுவோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும். ஃபாண்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல ஸ்லைடாக எழுதுகிற மாதிரி இருக்கும், வேறு மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி சொல்ல இங்கே தான் அவங்க செட் பண்ணுறாங்க. அந்த ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது அந்த ஃபாண்டு என்ன டைப்பில் இருக்கணும், ஏரியலா வேறெலாம் இருக்குது நிறைய டைம்ஸ் ரோமன் சம்திங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் இதுவும் உண்டு. நீங்கள் இதை பார்க்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணும்போது கீழே நிறையா ஃபாண்ட் ஃபேமிலியெல்லாம் போட்டிருப்பாங்க. லெஃப்டில் மார்க் பாருங்கள். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து சும்மா இப்படி மாற்றி நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபால்ட்டாக உள்ள ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னென்னா இது பேர் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிஎஸ்எஸ் நம்ம லேட்டராக படிக்க போகிறது. ஹெச்டிஎம்எல் தான் நம்ம இப்போ போகிறோம் ஃபஸ்ட் மெயினாக. பட் ஹெச்டிஎம்எல் அலோன் கிடையாது. ஹெச்டிஎம்எல் வித் சிஎஸ்எஸ் தான் மெயின். ஜாவா ஸ்கிரிப்ட் அது ஒரு அட்டாச் தான். பட் இந்த ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கும் மெயினாக. ஸோ ஸ்டைல்ஸு சிஎஸ்எஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதை நம்ம தனித்தனியாக எழுதுறதுனால அதை சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டீப்பாக நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நிறையா அதை பற்றி வந்திருக்கும் ஒன்று ஒன்றா. இப்போ பாருங்கள், ஒரு கீழே ஒரு பாக்ஸ் வருதா, இந்த பாக்ஸில் இந்த மெயின் நான் கர்சர் போகும்போது அது ஃபுல்லாக காமிக்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்டர், மார்ஜின், பேடிங் இந்த மாதிரி ஏதாவது அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணலை. அதனால் நாங்கள் காமிக்கும் போது அதில் செலக்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ நான் வேறு டேக் ஏதாவது செலக்ட் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸ் மாறும். இந்த பாக்ஸ் நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு இந்த டேக் ஆக்சுவலாக டேக்னு சொல்லுவாங்க. இந்த பாடி, ஹெட், ஹெச்டிஎம்எல் இந்த இதெல்லாம் இது பேர்லாம் டேக். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது இந்த இது மாறும். இதில் வந்து நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா நம்ம லேட்டராக சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணும்போது இதில் வந்து பேடிங் அப்ளை இருக்கா, மார்ஜின் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதிலே நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இப்போதைக்கு நான் ஒரு பேடிங்னு சொல்லி டைப் பண்ணுறேன். லிஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். இவ்வளவும் இதில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம் எல்லாமே. இப்போதைக்கு ஒரு 5 அப்படின்னு போடுறேன். வெறும் 5ன்னு நான் வந்து போடும்போது அதில் எதுவும் அப்ளை ஆகலை. பிஎக்ஸ் நான் போடுறேன். ஒரு அலைன்மெண்ட் லெஃப்டில் மாறிச்சா. ஸோ இதை நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்ல ஒரு நம்பர் வச்சு அதுக்குன்னு ஒரு குறியீடு அதாவது சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லி இது பிக் எக்ஸ்னா பிக்சல் ஆக்சுவலாக அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னுலாம் இருக்குது நிறைய, ஆர்இஎம் அப்படிலாம் நிறைய இருக்குது. நார்மலாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க. அது பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க, அது ரெஸ்பான்ஸுக்காக மெயினில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிஎக்ஸில் நான் சொல்லுகிறேன். ஓகேவா? ஸோ பிஎக்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா. இப்போ நான் கீழே வரேன், அப்ளை பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், பேடிங் கொடுத்தது வந்து காமிக்கா கீழே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத இதை பார்த்துக்கலாம். இதுதான் டூல். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் புரியாமல் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்ன பேடிங் எதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இது ஒரு டூல் இங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் லேட்டரா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போது இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு புரியாது. ஸோ அதை இப்போவே நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பேடிங்கிறது அது ஒரு இங்கிலீஷ் வேர்டில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ஒரு பேசிக் வேர்டு தான். சின்ன சின்ன பேசிக் வேர்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டூல் இப்போ இது எதுக்குன்னு நம்மளுக்கு உங்களுக்கு புரியுதா? இது மெயினாக நம்ம இங்கே உள்ளதை நம்ம வந்து இங்கேயே நம்ம எடிட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம அதை வந்து கோடுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் இங்கேயே இதை எப்படி எடிட் பண்ணலான்னா இங்கேயே நிறையா இங்கே பாருங்கள், இதை வந்து ஹெச்டிஎம்எல்ல நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிட் பண்ணலாம், எல்லாமே இதுலேயே பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க.
ஒரு இந்த டிவ் உங்களுக்கு தெரியுது செலெக்ஷன் பண்ணும்போது லெஃப்ட்டில் காமிக்கும். இதை வந்து இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலிட் ஆயிடுச்சா மேலே இங்கே. ஸோ இந்த மாதிரி தான் டெலீட் பண்ணால் பண்ணலாம். இப்போ டெலீட் ஆகிட்டு முடியலாம் கண்ட்ரோல் எஸ்ட் கொடுங்க வந்துடும் பேக். ஓகேவா? ஸோ இதை எடிட் பண்ணோம்னா நீங்கள் வந்து எடிட் HTML கொடுத்தீங்கன்னா இங்கேயே கோடெலாம் வந்துடும், நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னா நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒன்று ஸ்டைல் வேணும். நார்மலாக இப்போ இங்கே இருக்குது கீழே ஸ்டைல்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் இந்த ஆல்மோஸ்ட் ஒன்று. ஸோ நான் இந்த இங்கே அழகாக அவங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அது ஹோம் போட்டுருங்களா, நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இது அப்படியே இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்லாம். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலராக இந்த பாக்ஸ். ஆக்சுவலாக இது பட்டன் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பட்டன் இருக்காது. ஆக்சுவலாக டேக்கில் பட்டன் சில டேக்ஸும் இருக்குது, அது டபிள்யூஎஸ் ஸ்கூல்லே லிஸ்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் வந்து இங்கே இப்போதைக்கு ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ டேக். இந்த ஏன்னு போட்டிருக்காங்களா, இந்த டேக் எதுக்குன்னா இந்த ஹெச்ரஃப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லிங்குக்கு வந்து போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான். சரியா? ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லிங்க்குக்கு அது போயிடும். ஓகேவா? இதை நீங்கள் எடிட் பண்ணாலும் இப்போ பாருங்கள், இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காய்க்கு பாருங்கள் ஆரோக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பாருங்கள் அங்கேயே மாறிச்சு பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி மாற்றலாம். உங்களுக்கு ஏதாவது கலரு உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு தெரிலனா நீங்கள் போயிட்டு ஒரு வெப்சைட்டில் இதை மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இது உள்ளதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அங்கே பாருங்கள், இதை நான் ப்ரெஸ் பண்ணது இந்த ரைட்டில் இந்த பர்டிகுலர் டேக்கு தேவையான எல்லா சிஎஸ்எஸ் வேறு என்ன இருக்குது, வேறு மற்ற இதெல்லாம் வந்து சில பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி இப்போதைக்கு நம்ம அதை டீப்பாக போக வேண்டாம், அது ஓவர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டராக இன்னும் டீப்பாக போகலாம். சரியா? இப்போ இந்த ரைட் சைடு மெயினாக எதுக்குன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான எல்லா கலரு என்னெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே இங்கே காமிச்சிடும், இந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிடும். ஓகேவா? ஓகே, நீங்கள் இதை செக்அப் பண்ணால் இந்த பாருங்கள் பாக்ஸ் கலர் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் கலர். அப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த கலரையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கீழே அங்கெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருக்கும் எப்படி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதை வச்சு எப்படி மற்ற பக்கம் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு கலர் இந்த மாதிரி எடுக்கலாம், ஒரு பாக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த இடத்துல மாற்றலாம், அது எல்லாமே நம்ம வந்து இந்த இன்ஸ்பெக்ட் மோட் மூலமாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து அதே தான் இங்கே பாருங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம HTML உள்ளது அப்படிங்கிறது பாருங்கள் இருக்கா, HTML பாடி H1P, HTML head body H1P, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு இப்போ வந்து நான் சொன்னல ஸ்டைல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் இப்போ பாருங்கள், இப்போ பாதி கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோமா, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கீழே இருக்கா மாறுது. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணிவிட்டு லேட்டராக நம்ம இந்த இது எடுத்துகிட்டு போய் நம்மளோட HTML அட்டாச் பண்ணால் அங்கே வந்துடும். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு ஒன்று சின்னதாக பண்ணுவோமா, பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், ஸ்டைல் இந்த டேக்கில் காமிக்க பாருங்கள், பாடின்னு போட்டிருக்கு. நம்ம பாடிக்கு அடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் எக்ஸ்ட்ரா இது தானே ஆட் ஆகிருக்கு நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், பாடியில் ஒன்றுமே கொடுக்கல, பட் இங்கே ஆட் ஆகிருக்குன்னா நம்ம இங்கே கொடுத்தது இங்கே ஆட் ஆகிருக்கு ஸ்டைலுன்னு. சரியா? அப்போது நம்ம இதை வந்து எடுத்து அப்படியே இதை வந்து டைப் பண்ணுங்க, காப்பி பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸ்டைல்
சேவ் பண்ணுவோமா? பாருங்க அப்ளை ஆயிட்டா? சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல இது எடிட் பண்ணோம். எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து நம்ம டேரெக்டாக நம்ம அடுத்து கோடுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டைல்ஸ். ஆக்சுவலாக ஸ்டைல் சிஎஸ்எஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஸ்டைலு HTML இந்த ரெண்டும் இதை மாதிரி மெயின் ஒன்று எப்போவுமே அதை வந்து எப்படி சொல்ல, நம்ம வந்து ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அடுத்த ஆக்ஷன்ஸ், அந்த பட்டன் கிளிக் போது என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக அதை நம்ம அதுக்குன்னு தனியாக எழுதி அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து லேட்டராக நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இப்போ மெயினாக பார்க்கலாம், HTML-ம் CSS. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன UI எடுத்து வந்து அதை எப்படி நம்ம இந்த மாதிரி ஸ்டைலு அப்ளை பண்ணி இந்த மாதிரி HTML யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டூல்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள், எப்படிலாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது இதில் புரியலைன்னா கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே.